ஏய், நான் ஆம்பளை அப்படிதான் பண்ணுவேன். முன்னால வெறும் வாயை போட்டு பேசவே கூடாது. ஆம்பளைனா என்னோட பேசுவியா? ஆமாண்டு என்னோட பேசுறேன். நான் ஆம்பளை அப்படிதான் பேசுறேன். இப்படி எல்லாம் பண்ணிட்டு இப்படி ஆடிட்டு வச்சுக்க, குடும்பமும் நாசமா தான் போகும், நீயும் நாசமா தான் போக. எதை தெரிஞ்சு பேசுறேன் அப்புறம் என்ன நினைச்சிருக்கிறேன்? தொலைச்சிருவ. மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? வெளியே கிளம்பிட்டீங்களா மாப்பிள்ள? என்னம்மா வாங்கம்மா, பதிலே சொல்லாம. என்னம்மா மாப்பிள்ள எதிர்க்க போனாரு, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன், பதிலே சொல்லாம போறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இந்த தண்ணி குடி. என்னம்மா இது கன்னத்துல? இன்னும் உங்க 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, வாமா சாப்பிடலாம். சாப்பாடெல்லாம் எதுவும் வேணாம்மா, உன்னை பார்த்த உடனே எனக்கு வயிறு நிறைஞ்சிடுச்சு. சரி நான் கிளம்புறேன். பார்த்து எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சூதானமா நடந்துக்கம்மா. சரியா? நான் கிளம்புறேன், போயிட்டு வரேம்மா. பிரியா, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க சாயங்காலம், நீ வீட்டுல இரு. நான் படிக்கணுமா. படிக்க போறியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ படிச்ச 5 ஆச்சு. நான் படிக்கணுமா, படிச்சாதான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லி தர முடியும், நான் வேலை வெட்டிக்கு போக முடியும். வேலைக்கு போறியா? இப்ப பாத்துருக்க இடம் நல்ல பெரிய இடம், நல்ல வசதியான இடம், மாப்பிள்ளை பார்த்தா நல்லா மைனர் மாதிரி வேற இருக்காரு. அதெல்லாம் முடியாதுமா, நான் படிக்கணுமா. அதான் பொம்பளைங்களுக்கு எதுக்கு படிப்பு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு எதுக்கு படிப்பு நான் கேக்குறேன். எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்க வீட்டுல நல்ல வசதியா இருக்கு, நீ வேலைக்கு தான் போய் சம்பாதிக்கணும்னு ஒன்னும் அவசியம் கிடையாது. நான் சொல்றத நீ கேளு. இல்லம்மா, நான் படிக்கணுமா, என்ன படிக்க வைமா. அதெல்லாம் முடியாது, நான் உங்ககிட்ட வாக்கு கொடுத்துட்டேன், நாளைக்கு சாயங்காலம் வராங்க, நான் உறுதி பண்ணிட்டா அந்த மாப்பிள்ளை தான், நீ ஒத்துக்கணும், அவ்வளவுதான்.